ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1070. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டுக்காட்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 10.14.3 முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான யார் ஒருவர் தமது நிலை நிறுத்தப்பட்ட சமுதாய நிலைகளில் இருக்கும் பொழுதே யூக அறிவு முறைகளை தூக்கி எறிந்துவிட்டு தமது உடல் உள்ளம் சொல்லுடன் அனைத்து மரியாதைகளையும் உமக்கும் உமது செயல்களுக்கும் அர்ப்பணித்து உம்மாலும் உமது தூய பக்தர்களாலும் அருளி செய்யப்பட்ட சரிதங்கள் உடன் தமது வாழ்வினை ஒப்படைக்கின்றார்களோ அவர்கள் உலகங்களிலும் எவராலும் வெல்ல முடியாதவராக நீர் இருந்த போதிலும் உமது மேலாண்மையை நிச்சயம் வென்றுவிடுவார்கள். 10.14.4 போற்றுதற்குரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உமக்கு செய்யும் பக்தி தொண்டே ஆத்ம உணர்வு பெறுவதற்கான சிறந்த வழியாகும். யாரேனும் ஒருவன் இந்த பாதையினை புறக்கணித்துவிட்டு யோக ஞானத்தினை வளர்ப்பதில் ஈடுபடுவான் என்றால் அவன் மிகுந்த தொல்லைகளுக்கு ஆளாவதோடு தான் விரும்பிய பலனையும் அடைவது கிடையாது. வெறும் உமியை குத்துவோனுக்கு அரிசி கிடைக்காதது போல கற்பனா யுகம் செய்வனால் ஆத்ம உணர்வு பெற முடியாது ஆகும். அவன் அடையக்கூடியது துன்பம் ஒன்று ஆகும். 10.14.8 போற்றுவதற்கு உரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உமது அளவற்ற கருணை வேண்டி நம்பிக்கை உடன் காத்து இருப்பவன் அந்த காலகட்டத்தில் தான் செய்த முன்னைய பாவங்களின் பலன்களை பொறுமையுடன் அனுபவித்து கொண்டும் தனது மனது வாக்கு செயல்களினால் உமக்கு மரியாதையுடன் தமது வணக்கங்களையும் அர்ப்பணித்து கொண்டு இருந்தான் என்றால் அவன் நிச்சயம் விடுதலை பெறுவதற்கு தகுதி உடையவன் ஆகின்றான். ஏனென்றால் அந்த விடுதலையானது அவனுக்கு மரபு வழியாக வரும் உரிமை ஆகிவிடுகின்றன. 10.14.29 போற்றுதற்கு உரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உமது தாமரை திருவடிகளில் அணு அளவு கருணையினை ஒருவன் பெற்றுவிட்டால் கூட அவனால் உமது மகிமையினை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு மாறாக வேதத்தினை நீண்ட நெடுங்காலமாக கற்று உள்ளவர்களாக இருப்பினும் அவர்கள் உம்மை யூக அறிவினால் அறிய முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்களால் நிச்சயம் உம்மை அறிய முடியாது ஆகும். 10.14.58 இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாகவும் முரா என்ற அசுரனை கொன்றுவிட்டதால் முராரி என்று புகழப்படுவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை படகாக ஏற்றுக்கொண்டோருக்கு உலகம் என்னும் கடலானது ஒரு கன்றுக்குட்டியின் குழம்பு அடித்தடத்தில் இருக்கும் நீருக்கு சமம் ஆனது ஆகும். அவர்கள் அடைய விரும்பும் இலக்காக இருப்பது பௌதிக துன்பங்கள் அற்ற பரமபதம் என்னும் வைகுண்டமே அல்லாமல் ஒவ்வொரு நிலையிலும் தோன்றும் ஆபத்துக்கள் நிறைந்தது கிடையாது ஆகும். 10.22.35 ஒவ்வொரு உயிர்வாளியும் தமது உயிர், செல்வம், புத்தி, வார்த்தைகள் போன்றவற்றினால் பிறருக்கு நன்மை செய்வதை தமது கடமையாக கொள்ள வேண்டும். 10.29.15 பகவான் ஸ்ரீ ஹரியிடத்தில் தமது காமம், குரோதம், பயம், பாசமிகு உறவு, ஐக்கியம் அல்லது நட்பு உறவு போன்ற உணர்வுகளை தொடர்ந்து செலுத்துபவர்கள் அவரது நினைவிலேயே மூழ்கி விடுவார்கள் என்பது உறுதியாகும். 10.31.9 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின்
வார்த்தைகளின் அமிர்தமும் உமது செயல்களின் சரிதமும் இந்த பௌதிக உலகில் துன்புறுவோருக்கு ஜீவனும் ஆத்மா ஆகும். கற்று அறிந்த முனிவர்களால் பரப்பப்படும் இந்த சரிதங்கள் ஒருவனது பாவங்களின் பலன்களை நீக்குவதோடு அவற்றை கேட்பவர்களுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாக்குகின்றன. இந்த சரிதங்கள் உலகம் எங்கினும் பரப்பப்படுகின்றன. அவை ஆன்மீக சக்தி உடையவையாக இருக்கின்றன. முழுமுதற் கடவுளின் மேதகு தகவல்களை பரப்புகின்றவர்கள் ஞானதான வள்ளல்கள் ஆவார்கள். 10.33.29 இப்பொழுது சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ஆற்றல்மிக்க நெறியாளர்களின் உயர்நிலைக்கு நாம் அவர்கள் இடத்தில் காணும் அவர்களின் நடத்தை விதிகளை மீறிய தவறான எந்த ஒரு செயலாலும் பங்கம் நேர்வது கிடையாது. அவர்கள் தன்னிடம் போடப்படும் எல்லாவற்றையும் எரித்தி விழுங்கிவிட்டு தான் மட்டும் மாசுராது இருக்கும் நெருப்பை போன்றவர்கள் ஆவார்கள். 10.33.39 விருந்தாவனத்தில் இளங்கோபியர்கள் உடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நிகழ்த்திய லீலைகளை எவன் ஒருவன் நம்பிக்கை உடன் செவிமடுத்தாலும் பிறருக்கு எடுத்து உரைத்தாலும் அவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தூய பக்தி தொண்டினை எய்தப் பெறுகின்றான். அதனால் அவன் மிக மிக விரைவில் அமைதி பெற்று இருதயத்தின் நோயான காமத்தினை வெற்றி கொள்கின்றான். அவன் 10.52.43 இப்பொழுது ருக்மிணி தேவி கூறுகின்றாள், ஓ தாமரை கண்ணா, சிறந்த ஆத்மாக்கள் ஆன சிவபெருமானை போன்றவர்கள் கூட உங்கள் தாமரை திருப்பாதங்களின் தூசியினால் குளித்து தங்கள் அறியாமையை போக்கிக் கொள்கின்றார்கள். என்னால் உங்கள் கருணையை பெற முடியாவிட்டால் என்றால் கடும் விரதங்களால் உடலை நலியச் செய்து உயிரை விட்டுவிடுவேன். பிறகு நூற்றுக்கணக்கான பிறவிகளில் முயன்ற பிறகாவது உமது அருளை பெறுவேன் ஆவேன் என்றாள் அவள். 10.81.16 இப்பொழுது சுதாமர் கூறுகின்றார், பாவம் உள்ள பிரம்ம பந்துவான பிராமணன் நண்பன் நான் எங்கே? 6 ஐஸ்வர்யங்களுக்கும் உறைவிடமான அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கே? ஆயினும் அவரது 2 கரங்களால் நான் தழுவிக்கொள்ளப்பட்டேனே, மிக மிக ஆச்சரியம் என்கின்றார் அவர். 10.82.44 பகவான் கிருஷ்ணராகிய எனக்கு பக்தி தொண்டு செய்வது ஆனது எந்த ஒரு ஜீவராசியும் நித்திய வாழ்விற்கு தகுதி உடையவன் ஆக்குகின்றது. ஆனால் உங்களுடைய நல் அதிர்ஷ்டத்தினால் என்னிடம் விசேஷ அன்பு செலுத்தும் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொண்டு விட்டீர்கள். இதனால் என்னை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். 10.82.48 இப்பொழுது கோபியர்கள் கூறினார்கள், தாமரை போன்ற நாவி உடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களே, பௌதிக வாழ்வு எனும் இருண்ட கிணற்றுக்குள் விழுந்தவர்களுக்கு ஒரே புகழ் இடமாக விளங்குபவை உங்களுடைய தாமரை திருப்பாதங்கள் மட்டுமே ஆகும். இவை சிறந்த அஷ்டாங்க யோகிகளாலும் கற்று அறிந்த உயர்ந்த தத்துவவாதிகளாலும் பூஜிக்கவும் தியானிக்கவும் படுகின்றன. நாங்கள் குடும்ப விவகாரங்களில் ஈடுபட்டு இருக்கும் ஒரு சாதாரண மனிதர்கள் என்றாலும் இத்தாமரை திருப்பாதங்கள் எங்களுடைய இருதயங்களிலும் எழுந்து அருள வேண்டுமென பிரார்த்திக்கின்றோம். 10.84.13 இந்த உலகில் எவன் ஒருவன் தன்னை சளி, பித்தநீர் மற்றும் காற்று ஆகியவற்றினால் ஆன ஜடமான உடலென அடையாளப்படுத்திக் கொள்கின்றானோ, எவன் ஒருவன் தனது மனைவியும் குடும்பமும் நிரந்தரமாக தனக்கு சொந்தமானவர்கள் என நினைக்கின்றானோ, எவன் ஒருவன் ஒரு மண் உருவத்தை அல்லது தான் பிறந்த பூமியை வழிபாட்டுக்கு உரியது என நினைக்கின்றானோ, அல்லது ஒரு யாத்திரை ஸ்தலத்தை அங்கு இருக்கும்
வெறு நீராக காண்கின்றானோ, ஆனால் எவனொருவன் ஆன்மீக போதம் பெற்றவர்களோடு தன்னை ஒருபோதும் அடையாளப்படுத்திக் கொள்வதோ, தனக்கு சம்பந்தம் இருப்பதாக உணர்வதோ, அவர்களை வழிபடுவதோ அல்லது தரிசிக்கச் செல்வதோ கிடையாது என்றால், அத்தகைய ஒருவன் ஒரு பசுவை விட அல்லது ஒரு கழுதையை விட எந்த விதத்திலும் சிறந்தவன் கிடையாது ஆகும். 10.88.8 பரம புருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், நான் எவனுக்கு அனுக்கிரகம் செய்ய விரும்புகின்றோனோ அவனுடைய செல்வத்தை மெல்ல மெல்ல பறித்து கொண்டு விடுவேன். பிறகு பரம ஏழை ஆகிவிட்ட இத்தகைய ஒருவனை அவனது உறவினர்களும் நண்பர்களும் ஒதுக்கி விடுகின்றார்கள். இவ்வாறாக அவன் ஒன்றுக்கு பின் ஒன்றாக துன்பங்களை அனுபவிக்கின்றான். 10.90.48 பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜனனிவாசர் எனப்படுகின்றார். அதாவது அனைத்து ஜீவராசிகளுக்கும் முடிவான புகழ் இடம் ஆவார். மேலும் அவர் தேவகி நந்தனா, தேவகியின் மகன், அல்லது யசோத நந்தனா, யசோதையின் மகன் எனப்படுகின்றார். அவர் யது வம்சத்தின் வழிகாட்டியாக ஆவார். பலம் பொருந்திய அவரது கைகளினால் அவர் அமங்கலமானவைகளையும் நாஸ்திகனாக உள்ள ஒவ்வொருவரையும் கொன்று விடுகின்றார். அவரது இருப்பினால் அசைவன மற்றும் அசையாதன ஆகிய சகல ஜீவராசிகளுக்கும் அமங்கலமாக உள்ள அனைத்தையும் அவர் கொன்று விடுகின்றார். அவரது ஆனந்தமயமான புன்னகை பூத்த முகம் எப்பொழுதும் பிருந்தாவனத்து கோபியர்களின் காம இச்சைகளை அதிகரிக்கின்றது. அவர் சகல பெருமைகள் உடனும் மகிழ்ச்சியுடன் விளங்குவார் ஆக. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.